திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சிவவாக்கியனுடைய பாடல் ஒன்றை நாம் பார்ப்போம். கருதறிக்கு முன்னெல்லாம் காயம் நின்றது எவ்விடம், கருதறிக்கு முன்னெல்லாம் காயம் நின்றது எவ்விடம். காயம் என்பது இந்த உடல், சரீரம். அது எங்கே இருந்தது? உருதறிக்கு முன்னெல்லாம் உயிர்ப்பு நின்றது எவ்விடம், அருள்தறிக்கு முன்னெல்லாம் ஆசை நின்றது எவ்விடம், திருக்கருத்து கொண்டதே சிவாயம் என்று கூறுவீர். இதை இந்த உலகத்தில் மானிடர்கள் இந்த பூலோகத்தில் வந்து அடைவதற்கு முன்னதாக இந்த சரீரமும் இந்த உயிரும் எங்கு இருந்தது என்ற கேள்வியோடு இந்த பதிவை சிவவாக்கியர் வைத்திருக்கின்றார். கருவிலே நாம் அதாவது தாயினுடைய கருவிலே நாம் உருவாவதற்கு முன் நம்முடைய உடல் எங்கிருந்தது? உருவம் உடம்பு பெறுவதற்கு முன் உயிர் எங்கிருந்தது? அருள் வருவதற்கு முன் ஆசை எங்கிருந்தது? இத்தகைய குழப்பங்களோடு இந்த பதிவை சிவவாக்கியர் வைத்திருக்கின்றார். அதிலும் இன்னொரு பதிவையும் வைத்திருக்கின்றார். கருதறிக்கு முன்னெல்லாம் காயம் நின்ற தேயுவில், உருதறிக்கு முன்னெல்லாம் உயிர்ப்பு நின்றது அப்புவில், அருள்தறிக்கு முன்னெல்லாம் ஆசை நின்ற வாயுவில், திருக்கருத்து கொண்டதே சிவாய நம என்றே. அப்படி என்று அதுக்கு விடையும் அடுத்த பாடலிலே விவரித்துள்ளார். தாயாருடைய கருவில் உடல் வளர்வதற்கு முன், உருவாகுவதற்கு முன் அது ஜோதி வடிவமாக இருந்தது என்கின்றார். உருவம் உண்டாவதற்கு முன் உயிர்ப்பு, இந்த உயிர் நீரிலே இருந்தது என்று சொல்லுகின்றார். அருள் கிடைப்பதற்கு முன்னதாக அந்த அருள் வாயு என்று சொல்லக்கூடிய பூதத்தில் இருந்தது என்றும் அதுக்கு விடை அளித்திருக்கின்றார். சிவனடியார்களே, தாய் என்பவர் இந்த உலகத்தில் மகத்துவம் புரிந்தவர். தாயும் பெண்ணே, தாரமும் பெண்ணே, சமக்கையும் பெண்ணே. இந்த பெண் உலகம் உய்வதற்கு முக்கியத்துவமாக விளங்குபவர்கள் பெண்கள். பெண்கள்தான் இந்த உலகத்தில் ஒரு உயிரை அறிமுகப்படுத்துகின்றார். அதற்கு துணையாக ஒரு ஆண் இருக்கின்றார். ஒரு ஆண் இல்லாமல், ஒரு பெண் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் வந்து அடைந்திருக்க முடியாது. அதில் ஒரு ஆணை விட பெண்களே அதிக முக்கியத்துவம் பெறுகின்றார்கள். இவர்கள் ஒரு உயிரை உள் சுமந்து அந்த உயிரை இந்த உலகுக்கு காட்டும் வரை அவர்கள் படுகின்ற வேதனை எல்லையற்றதுதான் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தான். இருந்தாலும் பலவிதமான சூழ்நிலையின் காரணத்தினால் ஒரு பெண் உயிர்களை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்துவதில் தாமதங்கள் ஏற்படுகிறது. ஆனால் அந்த தாமதத்தின் காரணம் பெண்களே என்று ஆண்கள் வர்ணனை செய்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாக ஆண்கள் பெண்களையே மலடி என்றும் உரைப்பார்கள். இப்பொழுது
காலங்கள் மாறி விஞ்ஞான உலகம் மேலோங்கிய காரணத்தினால் தனக்கும் குறை உண்டு என்று ஆண்கள் உணர்ந்ததினால் சில சூழ்நிலைகள் மாறுபட்டு நிற்கின்றன. ஆனால் விஞ்ஞானங்கள் அறிமுகமாகுவதற்கு முன்னதாகவே ஒரு குழந்தை ஏற்படுவதில் தாமதங்கள் ஆணாலும் உண்டு, ஒரு ஆண்மகனாலும் உண்டு. பெண்மகளே அதற்கு காரணம் என்று சொல்லாமல் ஆதிநூலிலே அந்த நிலையை எடுத்துரைத்திருக்கின்றார்கள். அதை நாம் வெளிக்கொணர்ந்து யாருமே பேசியது இல்லை. ஒரு தாய்மை, இந்த பெண் உலகத்தில் கருவுருவாதவர் அல்ல அப்படி என்பதே அந்த நூலில் சொல்லி இருக்கக்கூடிய பாடல் மூலமாக நாம் உணர வேண்டிய விடயங்கள். அந்த பாடலை இப்பொழுது பார்ப்போம். பாரப்பா பெண்மலடாம் ஏழாம் கர்ப்பம், பக்குவத்தை சொல்லுகின்றேன் பண்பாய் கேளு. ஆமப்பா ஆண்மலடே யாருமில்லால், அப்பனே பெண்மலடு யாருமில்லை. நேரப்பா தவமிருந்து பொருளை ஈந்தும், நேராக வில்லையது சூலையாலே. வேறப்பா தேவதையோடு ஏழாம் கற்பம், விரித்து நன்றாய் புகழுகின்றேன் விரும்பி கேளே. எவ்வளவு ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடல் எழுதப்பட்ட நூல் எப்பொழுது வெளிவந்தது என்றே தெரியவில்லை. அப்போதே ஒரு ஆண்தான் மலடை தவிர பெண் யாரும் மலடு இல்லை பிறப்பினிலே, அப்படி என்று வரையறுத்து கூறியுள்ளார்கள். ஆனால் இந்த உலகத்தார் அதிகபட்சமாக பெண்களையே மலடி என்று சொல்லி இருக்கின்றார்களே தவிர நாம் ஒரு ஆண் மலடு என்று அவன் நினைத்தது இல்லை. ஆனால் இந்த பாடல் உண்மையை விளக்குகின்றது. ஆனால் பெண் மலடாகுவாள் எப்படி எனில், பெண்களுக்கு கருவறை என்று சொல்லக்கூடிய கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய நோய்கள், அதாவது கர்ப்பத்தில் புழுவானது இருக்கும், உடல் சூட்டினாலும் அந்த கர்ப்பப்பையில் அழுக்கு படலங்கள் இருப்பதினாலும், கர்ப்பப்பை மதத்து கொழுத்து இருப்பதினாலும், கருக்குழியில் சதை வளர்ந்திருப்பதினாலும், வாய்வு நிறைந்திருப்பதினாலும் ஒரு பெண் மலடாகுவாள். இன்னும் கிரகத்தாலும் அந்த நூலிலே பிணி பீடைகளாலும் கிரகத்தாலும் பித்த நோய்களாலும் பேயாலும் என்று எழுதியிருக்கின்றார். அந்த பேய் என்று சொல்லக்கூடியதை இந்த காலத்தில் நம்புவதற்குண்டான நிலை இல்லை என்று எல்லோருமே சொல்லுவார்கள். அப்படியேற்பட்ட நோய் அந்த பெண்ணுக்கு அண்டாமல் பெற்றோர்களும் தன்னை மனைவியாக அடைந்த கணவனும் அதை பார்த்து கொண்டால் ஒரு பெண் மலடு அல்ல, ஆண்தான் பிறவியில் மலடு, ஒரு ஆண்மகன் பிறவியில் மலடு என்று அந்த நூலிலே அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெண் மலடு இல்லை, ஆனால் மலடு ஆகுவாள் அந்த பெண்ணினுடைய உடல்நிலையின் காரணத்தினால். அப்படியேற்பட்ட இந்த பெண், நான் முன்னதே சொன்னது போல் தாயும் பெண்ணே, சாரமும் பெண்ணே, சகோதரியும் பெண்ணே. இந்த உலகத்திற்கு பெண்ணால் உய்வடைந்து இந்த உலகம் ரட்சித்து காத்தரளவும், இந்த உலகத்தில் அநேகம் கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு காரணம் ஆண் துணை கொண்டு பெண் இந்த உலகத்தில் ஒரு உயிரை அறிமுகப்படுத்துகின்றார். அப்படி ஒரு பெண் திருமண காலம் ஆகி கணவனோடு இல்லற சுகபோகத்தை பெற்று அந்த பெண் ஒரு உயிரினத்தை இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டு கொடுக்கின்றார். அப்படி கொடுக்கும்போது அந்த மங்கையர் கர்ப்பவதியாகின்றார்.
அப்படி கர்ப்பவதி ஆகும்போது அந்த பெண் ஓராவது மாதம் கடுகு போலும் நீர் குமிழி போலும் முட்டை போலுமாக இருக்குமாம் திங்கள் ஒன்றில். திங்கள் என்பது மாதம், மாதம் ஒன்றில் ஓராவது மாதம். வாழைப்பூ மொக்கு போல் பிண்டமாகி தலை உடலென்ற விகற்பம் தோன்றி இரண்டாவது மாதத்தில் அது அங்கே வளருமாம். உடனிருந்து கை கால்கள் அரும்பி கால்களுக்கு இடையில் முள்ளந்தண்டு போல் பால் போல் நெடுகி இருக்குமாம் முகம். இரத்தங்கள் ஊறுவது, சுவாசப்பை, இறப்பை முதலியவர்கள் முளைக்குமாம். பின்பு கண்களும் வாய், நாசி, காது துவாரங்களும் தோன்றும் என்று அந்நூலில் சொல்லப்பட்டு இருக்கிறது. மூன்றாவது மாதம் முடிந்து 4ஆம் தினத்தில் மூக்கு, உதடு, கண்மடல், காது உண்டாகி கைகால் மரக்கொம்பு போல் வளர ஆரம்பிக்குமாம். ஒரு மரத்தில் ஒரு கொம்பு, அதாவது கிளை எப்படி முளைத்து அது வளருகின்றதோ அதுபோல் வளரும் என்று அந்நூலிலே அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வளரும் அந்த கைகாலிலே விரல்கள் தோன்றும் என்றும் 5ஆவது மாத இறுதியில் சிசு சற்றே பூரணமாக, சிசு என்பது குழந்தை, அந்த குழந்தை பூரணமாக வளர ஆரம்பித்து விடுமாம். 6ஆவது மாதம் அதாவது அப்படி ஏற்பட்ட உறுப்புகள் எலும்பு, தலை, மயிர், நாடி, நரம்பு, இப்படி ஏற்பட்ட ஏனைய அங்கங்கள், அங்கங்கள் என்றால் பலவிதமான உறுப்புகள், இந்த உறுப்புகள் யாவும் அங்கே பஞ்சபூதங்களோடு, பஞ்சபூத வாயுக்களும் கலந்து அந்த குழந்தை உருவாகி கொண்டு இருக்குமாம். 7ஆவது மாதத்தில் கரு அங்கருவுடன் உயிர் பெற்று உயிரோடு இருக்கக்கூடியது தன்னை உணர்ந்து ஓடுவதும், தாயாரினுடைய வயிற்றில் இடிப்பதும் அசைவதும் இதுகளை செய்ய ஆரம்பிக்குமாம். 8ஆவது மாதத்தில் தாயார் சாப்பிடும் உணவுகள், தாய் எந்த உணவுகளை சாப்பிடுகின்றாரோ அந்த உணவிலிருந்து தாய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த சத்துக்கள் குழந்தைக்கு தொப்புள் கொடி வழியாக செல்லும் என்று அந்த நூல் சொல்லி இருக்கிறது. மற்ற குழந்தைகளுடைய கர்ப்பம் 9ஆவது வயதில் முழுமையாக தன்னிறைவு பெற்று 10ஆவது மாதத்தில் பரமசிவத்தை தியானம் செய்து ஈசனை வணங்கி தவமிருந்து சரசு உதயமாகி இந்த பூலோகத்தில் ஜனனம் எடுக்கின்றது. அந்த ஜனனம் எடுத்த உயிரானது நாம் எல்லோரும் வளர்ந்து காயமே இது பொய்யடா பெரும் காற்றடைந்த பையடா மாயவனார் குயவன் செய்த மண்பாண்டம் ஓடடா என்று கொண்டு சொல்லக்கூடிய நிலையோடு இந்த உலகத்தில் நாம் வாழுகின்றோம். அப்படி வாழுகின்ற நம் பாக்கியமானது யாருக்கு சாரும்? தந்தையுடன் உதவியோடு இந்த உலகத்தில் நாம் அறிமுகப்படுத்தின தாயாரை சாரும். இந்த தாயினுடைய மகிமையை பற்றி நாளையும் தொடர்வோம். திருச்சிற்றம்பலம்.